வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு வீக்லி அவுட்லுக் வீடியோங்க. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி எந்த மாதிரி முடிஞ்சிருக்கு, அடுத்த வாரத்தில் நிஃப்டியோடைய ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்மார்ட் மணி பேஸ் பண்ணி எந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த மாதிரி உங்களுக்கு எக்கனாமிக் டேட்டாஸ்லாம் வந்து நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலான வீக்லி அவுட்லுக் வீடியோ தாங்க இது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நியூஸுக்கு உள்ளே போகலாம். முதல்ல நம்ம நிஃப்டியோட மந்த்லி டைம் ஃப்ரேமுக்கு போயிடலாங்க. மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஜகஜோதியாக இருக்குது, நிஃப்டி பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. இந்த மாதம் என்ன முடியல, என்ன 13 நாட்கள் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் வந்ததுக்கு இந்த மாதம் அதை உடச்சிட்டு மேலே போயிட்டுருக்கு. ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமில் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை நம்ம பல வாரங்களாக பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே இருக்க வரைக்கும் சூப்பராக இருக்க போகுது நிஃப்டி. இது வரைக்கும் வந்து அதாவது 23,800 வரைக்கும் வந்தாலுமே நம்ம ஃபர்தராக அது மேலே போகுதுன்னு எதிர்பார்க்கணும் இன் மந்த்லி டைம் ஃப்ரேம். ஸோ பயங்கர புல்லிஷாக இருக்குது. வீக்லி டைம் ஃப்ரேம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பயங்கர புல்லிஷாக இருக்குங்க. தொடர்ந்து 3 வாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி புல்லிஷாக முடிஞ்சிருக்கு. ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய நிகழ்வுங்க அது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக இருந்த ஒரு ஸ்விங் பாயிண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் பாயிண்ட், வீக்லி டைம் ஃப்ரேமோட ஸ்விங் பாயிண்ட்டுங்க இது. மோஸ்ட் லைக்லி இங்கேருந்து ஒரு ரிவர்சல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை டச் பண்ணி அதை பிரேக் அவுட்டை கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் அப்படிங்கிறதுனால சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்தாலுமே அது ஃபர்தராக கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. எதர் ஆஃப் திஸ் லிக்விடிட்டிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த பிரேக் அவுட் இஸ் அ குட் சைன். அதாவது இப்போ ஷார்ட் டேர்மில் ஒரு சின்ன ரிவர்சல் கீழே வந்தாலுமே அது சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இங்கே போயிட்டு இப்படி மேலே போயிருங்கிறதுக்கான அறிகுறி தான் வந்து இதை கொடுக்குதுங்க. ஏன் தெரியுமா, இந்த இடத்துல சப்போஸ் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி கீழே போயிருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அக்ரெசிவாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனால் அதை உடச்சிட்டதுனால பையர்ஸ் இந்த இடத்துல அக்ரெசிவாக இருக்காங்க. ஸோ எனி டிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக மேலே போயிடும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற விஷயங்க. ஓகே, அப்படியே நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போயிடலாம். டெய்லி டைம் ஃப்ரேம்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் சிக்கல் வருது. மார்க்கெட் வந்து லிக்விடிட்டியை எடுக்காமல் ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் ஆயிடுச்சு. மார்க்கெட் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ட்ராவல் ஃப்ரம் ஒன் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி டு அனதர் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோடைய தம் ரூல். ஸோ அப்போது ப்ரைஸ் வந்து கடைசியாக லிக்விடிட்டியை எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடங்க டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க இந்த லிக்விடிட்டி. அதுக்கு மேலே ப்ரைஸுக்கு லிக்விடிட்டி இருந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சால்டேஷனை போட்டானா, அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் இருந்துச்சு. இதை ப்ரைஸ் மதிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் ப்ரைஸ் மதிக்கலை. அண்ட் ஃபைனலாக இந்த இடத்துல இருந்துச்சு. இதை எதையுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பெருசாக மதிக்காமல் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் மேலே போயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பயங்கர புல்லிஷாக இருக்குது. பட் இங்கேருந்து எவ்வளோ தூரம் மேலே போகும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியாத லெவலுக்கு புல்லிஷாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் நடக்க வேண்டிய ரேலி, அந்த வர வேண்டிய புல்லிஷ்னஸ் எல்லாமே வந்துருச்சு ஆல்ரெடி. ஸோ மார்க்கெட் நீட் அ கன்சாலிடேஷன் ஆர் டிப் டு ட்ராப் த ரீட்டைலர்ஸ். இப்போ இந்த கேண்டில், இந்த 3 கேண்டில் நிறைய பேர் லாங் போயிருப்பாங்க, மார்க்கெட் ஆல் டைம் ஹை போகுது அப்படின்ட்டு. அதை ட்ராப் பண்ணுறதுக்கு நிறையா கண்டிப்பாக மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ வரைக்கும் அதற்கான சைன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கல. இது எல்லாமே பக்காவான இன்டியூஸ்மெண்ட்டாக தான் இருக்குது. பட் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சைன் இன்னும் வரலைங்க, நான் சொல்லிக்கிறேன். அண்ட் 4 hour டைம் ஃப்ரேம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து 1 2 3 4 5 6 கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தவுட் அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் போயிருக்கு. இது எல்லாமே வந்து மார்க்கெட் ஒரு ஓவர் பாட் ஜோனில் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டோ ஆர் ரிவர்ஸலோ ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் ஏதோ ஒரு விஷயம் மார்க்கெட் கீழே வர்றதுக்கான விஷயம் நடக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான். உங்களுக்கு இந்த டெய்லி நீங்கள் வீக்லி டைம் ஃப்ரேம்லேயும் பார்த்தீங்கன்னா புல்லிஷாக தான் இருக்குது. பட் டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓவர் பாட்டுக்கு போயிடுச்சு, ஒரு ரிவர்சல் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுதுங்க. அந்த ரிவர்சல் வரணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அதோட லிக்விடிட்டி ரொம்ப கீழே இருக்குது. 25,275 கிட்ட இருக்குது. இப்போ மார்க்கெட் 25,700 இருக்குது. ஒரு பெரிய கேப் அப்படிங்கிறது இருக்குது. 500 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் இருக்குது. ஸோ இதை தாண்டா தான் மார்க்கெட் பிஹேவியராக மாறும் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு வர்ற வாரத்திலே இவ்வளோ தூரம் போகுமா அப்படிங்கிறதுலாம் தெரில. ஸோ டைம் கரெக்ஷன், ப்ரைஸ் கரெக்ஷன் அப்படின்ட்டு மார்க்கெட்டில் 2 விஷயம் இருக்குங்க. ப்ரைஸ் கரெக்ஷன்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்து அதுக்கப்புறமா மேலே போகிறது, இதை வந்து நம்ம ப்ரைஸ் கரெக்ஷன் சொல்லலாம். அடுத்து தான் டைம் கரெக்ஷன். நான் வர வேண்டிய இடத்துக்கு மேலே வந்துட்டேன், இதுக்கு மேலே என்னால் இவ்வளோ தூரம் கீழேயும் போக முடியல, அது நான் இப்படி கீழே விழுறதுக்கு பதிலாக நான் ஒரு அக்குமுலேஷனை போட்டுறேன், இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிடுறேன் நான் அப்படின்னு கன்சால்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு விதத்தில் ரீட்டைலர்ஸை ட்ராப் பண்ணணும். ஏன்னா இந்த நேரத்தில் எல்லாருமே பயங்கர புல்லிஷாக இருப்பாங்க. அப்போ அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்காக ஒன்று கன்சால்டேட் ஆகலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, மொத்தம் 100% மொத்தமாக ப்ராபிலிட்டி இருக்கும் பார்த்தீங்களா, இதில் ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வெறும் 10% ப்ராபிலிட்டி விட்டுடலாம்.
அது ரொம்ப கம்மியான வாய்ப்புகள் தான் இருக்குது இங்கேருந்து ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% சான்ஸ் நம்ம கொடுத்துடலாம். அப்போ மீதி இருக்க 60% சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ரிவர்சல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது டைம் கரெக்ஷன் வரதுக்கு 30% சான்ஸ் இருக்குது. சப்போஸ் அப்படி டைம் கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நல்ல மிகப்பெரிய ரேலி வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டால் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக மேலே போக முடியாமல் இது ஒரு பெரிய கன்சால்டேஷனை போட்டால் பார்த்தீங்களா, இதுதான் டைம் கரெக்ஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு டைம் கரெக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கரெக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கரெக்ஷன். அப்போது இங்கே டைம் கரெக்ஷன் வரணும்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கன்சால்டேஷனை போடணும். அதுவே ப்ரைஸ் கரெக்ஷன் வரணும்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகணும். ஸோ இதில் ஏதோ ஒரு கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே ட்ரெண்ட் அப்படின்னா என்ன தெரியுமாங்க, மார்க்கெட் வந்து 2 ஸ்டெப்பு மேலே போகிறது, 1 ஸ்டெப்பு கீழே வருது, 2 ஸ்டெப்பு மேலே போகிறது, 1 ஸ்டெப்பு கீழே வருது, இதுக்கு பேர் தான் ட்ரெண்டு. அப்போ ஆல்ரெடி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 4 ஸ்டெப்பு மேலே போச்சு, அரை ஸ்டெப்பு கீழே வந்துட்டு திருப்பி ஒரு 3 ஸ்டெப்பு மேலே போயிருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் அ ப்ராப்பர் ட்ரெண்டு. ஸோ எனி டைம் வி கேன் எக்ஸ்பெக்ட் அ கன்சாலிடேஷன் 30% ப்ராபபிள். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் குட் ரிவர்சல் டு டேப் த பையஸ். இந்த ஃபோமோவில் மார்க்கெட் ஆல் டைம் ஹை போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு என்ட்ரி எடுத்த பையஸை ட்ராப் பண்ணுறதுக்காக மார்க்கெட் கீழே வளர்றதுக்கான வாய்ப்புகள் 60% இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி 292 தாண்டி வரணும். இதே 4 ஹவர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,059 60 தாண்டி வரணும். பெரிய கேப் அப்படிங்கிறது ப்ரைஸில் தெரியுது. இந்த கேப்பு தான் ஒருவேளை மார்க்கெட் வந்து டைம் கரெக்ஷனை போட்டுருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை வரவழைக்குதுங்க. அண்ட் பார்க்கலாம், இது ரெண்டில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் 3 கான்செப்ட் படி டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இது அக்குமுலேஷன். ஸோ மார்க்கெட் கன்சாலிடேட் ஆச்சுங்களா, இது இங்கே மேலே போகிறது மேனிப்புலேஷன், கீழே வர்றது தான் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த விதத்துலையுமே மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் வரும் வாரத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதைத்தான் ப்ரைஸ் ஆக்ஷன் காட்டி கொடுக்கிறது. ஆனால் அதற்கான சைன்ஸ், ரிவர்சல் சைன்ஸ் இன்னும் வரவில்லை. அந்த பாயிண்ட், அந்த ரிவர்சல் பாயிண்ட்டுங்கிறது நிஃப்டிக்கு 25,285 இந்த ரேஞ்சாக இருக்குது. அவ்வளோ தூரம் போகுமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. இதுதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிலவரம். மார்க்கெட் பயங்கர புல்லிஷாக இருக்குது. அதன் காரணமாக இப்போ நம்ம புல்லிஷாக இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு பியரிஷ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம தேடி பார்க்கணும். ஓகேங்க, அடுத்து நம்ம அப்படியே வந்து பேங்க் நிஃப்டி பக்கத்துக்கு போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி ஹிட் ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹைங்க. ஆல் டைம் ஹை ப்ளஸ் ஆல் டைம் ஹை க்ளோஸ் ரெண்டுமே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமான ஒரு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. மந்த்லி டைம் ஃப்ரேமில் பயங்கர புல்லிஷாக இருக்குது, வீக்லி டைம் ஃப்ரேமில் பயங்கர புல்லிஷாக இருக்குது, டெய்லி டைம் ஃப்ரேமில் பயங்கர புல்லிஷாக இருக்குது. பட் சேம் ப்ராப்ளம், கிளாமர் அப்பி சேம் அப்பி அப்படிங்கிற மாதிரி நிஃப்டிக்கு இருக்கிற சேம் ப்ராப்ளம் தான் பேங்க் நிஃப்டிக்கும். கடைசியாக இந்த லெவல் ஆஃப் லிக்விடிட்டியை வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அடிச்சுட்டு ஒரு சேர மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஒரு ப்ராப்பரான கன்சால்டேஷன் அப்படிங்கிறது இல்லவே இல்லை, ட்ராப்பும் இல்லை, ரிவர்ஸலும் இல்லை, எந்த விதமான விஷயமும் இல்லாமல் மார்க்கெட் இப்படி போயிருக்கு. இந்த மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 10 டைம் இந்த மாதிரி மார்க்கெட்டு ஒரு ட்ரெண்ட் வருதுன்னா அதில் 3 டைம் இந்த மாதிரி மிகப்பெரிய ட்ரெண்ட் அப்படிங்கிறது வரும். மீதி இருக்க 7 டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ராப்பரான ரிவர்ஸலோட போகும். ஸோ மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியான டைம் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டு. அண்ட் இது வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸை மோஸ்ட்லி பெனிஃபிட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெண்டு, நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி. ஆனால் ரெண்டுலேயுமே பெரிய அளவுக்கு லிக்விடிட்டி இல்லாமல் மேலே போயிருக்கு அப்படிங்கிறதுனாலையும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அந்த ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்படிங்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா மேபி ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ பேங்க் நிஃப்டியில் அப்படிங்கிறத சொல்லுது. நிஃப்டிக்கு வந்து அந்த 285ங்கிற பாயிண்ட் மிக முக்கியமாக இருந்த மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 56,993 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. இதை தாண்டிச்சுன்னா ஃபர்தராக கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் போகுமா அப்படிங்கிறத. அண்ட் இன்னொரு விஷயங்க, இந்த ரேலி வந்து கொஞ்சம் நம்ம வந்து சந்தேகப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த இந்தியா விக்ஸுங்க. இதை வந்து வீடியோவில் நான் டெய்லியும் சொல்லணும்னு நினைப்பேன், மறந்துடுறது. நான் இப்போ சொல்கிறேன். என்றைக்குமே ஒரு புல் மார்க்கெட்டில் மார்க்கெட் மேலே போகுதுன்னா விக்ஸ் ஷுட் ஃபால். சப்போஸ் அது அல்ட்ரா லோவாக இருக்குது அப்படின்னா அது ரைஸ் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு ஸ்டாக்னேஷனாக ஒரே பாயிண்டில் இருக்கணும். ஆனால் இந்த மிகப்பெரிய ரேலியில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ஸ் அதிகமாக இருக்குது. போன வாரம் பாருங்கள் நிஃப்டி அதிகமாக இருக்குது, பேங்க் நிஃப்டி அதிகமாக இருக்குது, இந்தியா விக்ஸும் பாருங்கள் 15% அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 10லேருந்து 11.5ங்கிற லெவலுக்கு வந்திருக்கு இப்போ இந்தியா விக்ஸு. என்றைக்குமே மார்க்கெட் மேலே போகும்போது விக்ஸும் மேலே போகுது அப்படின்னா அது வந்து ஒரு ரெட் ஃப்ளாகுங்க. அப்படி போகக்கூடாது. என்றைக்குமே மார்க்கெட் மேலே போகும்போது விக்ஸ் கீழே போகணும்.
ஸோ அதுதான் வந்து தம் ரூலு. அந்த தம் ரூலை மாறி இப்படி போயிருக்கு அப்படிங்கிறதுமே இந்த ரேலி வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லுதுங்க. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி இரண்டுமே வெறித்தனமான புல்லிஷாக இருக்குது. அதன் காரணமாகத்தான் நம்ம புல்லிஷ் ஆப்பர்ச்சுனிட்டியோட பியரிஷ் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தோம் அப்படின்னா நல்ல ரிஸ்க் ரிவார்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னோட எஸ்எம்சி அனாலிசிஸ் அப்படிங்கிறது சொல்லுது. பட் எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்குது. அதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அன்டில் இட் எண்ட்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இது வரைக்கும் ட்ரெண்ட் எண்ட் ஆகலை. எண்ட் ஆனால் உங்களுக்கு ஒரு பிகரிஷ் ட்ரெண்ட் கிக் ஆஃப் ஆகி மார்க்கெட் வந்து கீழே விழும். ஸோ பார்க்கலாங்க, மார்க்கெட் வந்து கீழே விழுகுமா, சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை கொடுக்குமா, இல்லை வந்து டைம் கரெக்ஷனை போட்டுருவானா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டிங்க. ஸோ இந்த லிக்விடிட்டி, இந்த ஸ்விங் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பேர் டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த ஜங்ஷனில் கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், இது மிக முக்கியமான டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க லிக்விடிட்டி. அதை ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஒரு எங்கல்ஃபிங் கேண்டிலோட கீழே வந்திருக்கு. 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை போட்டு அங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி வந்திருக்கு. ஒரே ஒரு விஷயம், இந்த 1 hour லிக்விடிட்டி வந்து ஸ்வீப் அடிச்சிருக்கு. இது ஒன்று மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. மேபி மார்க்கெட் மேலே போயிருமோ, இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருமோ ஒரு எண்ணத்தை வரவழைக்குது. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை தாண்டி ப்ரைஸ் மேலே க்ளோஸ் வைக்காத வரைக்கும் மிட் கேப் நிஃப்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குங்க. அண்ட் இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக்கை தாண்டும் போது இன்னும் ஃபர்தராக செல்லிங் ப்ரெஷர் வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது டுவர்ட்ஸ் உங்களுக்கு ப்ரைஸை 13,015 வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போகுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டுங்க, 13,015. இது கண்டிப்பாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், சப்போஸ் இங்கே விழுந்துச்சுன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. என்ன ஆகுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இதுவுமே கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, இதுவுமே பவர் ஆஃப் 3 கான்செப்ட் தான். அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற மாதிரி ஒரு லெவலில் தான் வந்து இருக்குது. நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி ரெண்டுமே அந்த லெவலில் தான் இருக்குது. அதுவே நீங்கள் பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கன்வின்சிங்காக நிஃப்டிலையும் மிட் கேப் நிஃப்டிலையும் வந்திருக்க அளவுக்கான ஒரு கன்வின்சிங்கான ஒரு அக்குமுலேஷன் இது பேட்டர்ன் கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த ஸ்விங் பாயிண்ட் கிட்ட இருக்குங்க. ஸோ பேங்க் நிஃப்டி அந்த ஸ்விங் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிற விதத்தில் இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி இது மூணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்கான அனாலிசிஸ். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து ஓவர் பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஃபண்டமெண்டலாக சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்குங்க. யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைனா மேலே போட்ட டேரிஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதன் காரணமாக யூஎஸ் மார்க்கெட்டுக்கு வந்து கீழே விழுந்துச்சு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த சைனா டேரிஃபை தவிர ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார். ஒரே நிமிஷம் இருங்க, அந்த நியூஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது நவம்பர் 1க்கு முன்னாடியே கூட நான் வந்து இதை இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பாருங்க, 2 வாரத்தில் நான் சந்திக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி அந்த மீட்டிங்கை வந்து தள்ளி போட்டிருந்தாங்க. இப்போ வந்து 2 வாரத்துக்கு முன்னாடியே சந்திக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ட்ரம்ப் சேஸ் ஹை டேரிஃப்ஸ் ஆன் சைனா நாட் சஸ்டெயினபிள், தே ஃபோர்ஸ்டு மீ டு டூ தட். சைனா தான் என்னை தூண்டி விட்டு அதை பண்ண வச்சுட்டாங்க, இல்லைனா நான் அதை பண்ணியிருக்கவே மாட்டேன், அதனால இது சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவே, எப்போ வேணாலுமே நான் இதை தூக்கி விட்டுருவேன் அப்படின்ட்டு அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்காரு ட்ரம்ப் அவர்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக எடுத்திருக்கு. அதன் காரணமாக தான் யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் பிக்கப் ஆகி உங்களுக்கு 3 இண்டெக்ஸுமே வந்து நேற்று பாசிட்டிவாக தாங்க க்ளோஸ் வச்சிருந்துச்சு. எங்கே பாருங்க 0.5% பக்கமாக பாசிட்டிவாக தான் க்ளோஸ் வச்சிருந்துச்சு. ட்ரம்ப் விட்டு இந்த வார்த்தையால் விக்ஸ் பாருங்கள் ஒரே நல்ல 17% கிராஷ் ஆயிருக்கு. ஸோ ட்ரம்ப் வந்து சைனா மேலே ரொம்ப ஒரு சாஃப்ட் டோனை எடுக்கிறாரு. அந்த அதிபரையுமே 2 வாரத்தில் சந்திக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பாசிட்டிவான விஷயமாக வீக்கெண்டில் முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்தியா ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் நடந்திருக்குங்க. எப்படி ட்ரம்ப் வந்து சைனாவில் ஒரு அந்தர்பல்ட்டி அடித்தாரோ அதே மாதிரி சில விஷயத்தை எப்படி வந்து இந்தியா பாகிஸ்தான் வர நான் தான் ஃபோன் போட்டு நிறுத்தினன்ட்டு பல தடவை வந்து எல்லா நாட்டுக்கு போய் சொல்கிறத வாடிக்கையாக வச்சிருக்கிறாரோ அதே மாதிரி ஒரு வாரமாகவே இந்தியா எங்களோட பேச்சுவார்த்தை நடந்தது, ரஷ்யா ஆயில் பர்ச்சேஸை நான் 50% வந்து குறைச்சிக்கிறேங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு ஒரு 2-3 நாள் முன்னாடி சொன்னார். நேற்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் ரஷ்யாவிலிருந்து ஆயில் வாங்க போகிறதே கிடையாது, நான் வந்து ட்ரம்ப்போட சுமூகமாக போயிட்டேன் அப்படின்ட்டு வந்து இந்தியா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற விதமா இந்தியாவில இருந்து அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, நாங்க யாருமே அப்படி பேசல, பிஎம் மோடியும் ட்ரம்ப் கிட்ட போன் போட்டுலாம் பேசல அப்படிங்கறத கேள்விப்படவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்தியா தரப்புல இருந்தே ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு அண்ணமே இதெல்லாம் பார்க்கும்போது நானே சொல்லிட்டேன், அப்போ நீ வந்து இதை மீறி பேசினா அப்படின்னா நான் உன் மேலே இன்னும் ஏதாவது டேரிஃபை போட்டுருவேன், இல்லை உனக்கு ஏதாவது குடைச்சல் கொடுப்பேன், உனக்கு பிரச்சனை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவை ரொம்ப பாலிஷ்டான மேனரில் ட்ரம்ப் மிரட்டுற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த ட்ரம்ப் மாதிரியான ஒரு ஆளை வந்து நம்பி நம்ம வந்து ரஷ்யாவை பகிச்சிக்க கூடாது. ஏன்னா இந்தியாவின் நண்பன்
அமெரிக்கா கிடையாது, ரஷ்யா தான். வரலாறு அதான் சொல்லுது. அதன் காரணமாக மத்திய அரசு நல்ல முடிவு எடுத்தா அது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நல்லதா முடியுங்க. இவங்க பாட்டுக்கு இப்போ இந்தியா கூட வந்து அமெரிக்கா கூட ஏதாவது போனா அப்படின்னா, இந்தியா என்னோட நண்பன் தான். ஆனா இப்ப இருக்க லெவலுக்கு எனக்கு அமெரிக்காவோட விஷயம் தான் ரொம்ப முக்கியம். அதனால நான் ஒரு 200% டாரிஃப் போட்டு விட்டுறேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஆள் தான் ட்ரம்ப். அதனால ட்ரம்ப்பை நம்பக்கூடாது. கோ படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவனை நம்பலாம், உன்னை நம்பக்கூடாதுன்னு ஒரு டைலாக் வரும். அதே மாதிரி தான் ரஷ்யாவை கூட நம்பிடலாம், ஆனால் யூஎஸ்ஏவை யாராலையும் நம்ப முடியாது. அதன் காரணமாக இந்தியா நல்ல முடிவு எடுக்கட்டும் என்று நம்ம நம்புவோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டுங்க. இது வந்து ரிசல்ட் சீசன் ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் விட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து மிஸ்ஸஸ் த எஸ்டிமேட்ஸ், பட் ரெவென்யூ பீட்ஸ் எஸ்டிமேட்ஸுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஓகேஸான ரிசல்ட்னு நினைக்கிறேன். பெரிய அளவுக்கு பாசிட்டிவும் இல்லாமல் நெகட்டிவும் இல்லாமல் வந்த ஒரு ரிசல்ட்டு. நான் ஏடிஆரை செக் பண்ணேன். ஏன்னா இது வந்து ஃப்ரைடே அன்னைக்கு ஈவினிங்கே வந்துருச்சு. ஃப்ரைடே அன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட ஏடிஆர் கிடையாது, ஜிடிஆர் லண்டனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இது 0.37% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ மண்டே அன்னைக்கு எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனிக்கிழமை அன்னைக்கு பிளாக் பஸ்டர் சனிக்கிழமை, தீபாவளி சனிக்கிழமை எப்படி வேணா வச்சுக்கலாம். ஏகப்பட்ட கம்பெனிஸ் ரிசல்ட்டை விடுறாங்க. ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது ரெண்டுமே சேர்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15-16% வந்து நிஃப்டியுடைய கான்ட்ரிபியூஷன். அல்ட்ராடெக் சிமெண்ட் வருது, இதுவுமே வந்து 18ஆம் தேதி இன்னைக்கு வருது. இது வந்து ஒரு 1% 2% வரும். அதை தாண்டி வந்து ஜேஎஸ்டபிள்யூசி ஆல்ரெடி விட்டாங்க. ரிலையன்ஸும் விட்டுருக்கான். ரிலையன்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு 7-8% கான்ட்ரிபியூஷன், கிட்டத்தட்ட 25% ஆஃப் த நிஃப்டி கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய, நிஃப்டியை மேலே ஏற்றி இறக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து ரிசல்ட்டை வந்து இந்த வீக்கெண்டில் கொடுக்க போகிறாங்க. அதில் ஒருத்தன் கொடுத்துட்டான், இன்னும் நிறையா ஸ்டாக்ஸ் வரப்போகுது. ஸோ மண்டே அன்னைக்கு பிளாக் பஸ்டராக இருக்க போது, ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காகவும் சரி, இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக, ஏன்னா பேங்க் நிஃப்டி அதில் சம்மந்தப்பட்டிருக்கு. ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க்லாம் வேறு இருக்குது. ஸோ ஒரு மிகப்பெரிய கேப் அப்போ, மிகப்பெரிய கேப் டவுனோ வித் ரெஸ்பெக்ட் டு ரிசல்ட்ஸை பொறுத்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம இப்போதைக்கு நான் செக் பண்ண வரைக்கும் ரிலையன்ஸோட ரிசல்ட் மட்டும்தான் வந்திருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ ரிசல்ட் வந்திருக்கு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரிலையன்ஸ் வந்து ஓகேஷாக வந்திருக்கு. மற்றதெல்லாம் வந்து வரணும். என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ரிசல்ட் வைஸ் நம்ம நிஃப்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்க. அதை தாண்டி எக்கனாமி டேட்டா வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும் வாரம் வந்து லீவுங்க, ஏகப்பட்ட லீவு, தீபாவளி லீவு. மண்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருக்குது. டியூஸ்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீவு நீங்கள் போட்டிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு முகூர்த்த ட்ரேடிங் இருக்குது. மத்தியானம் நினைக்கிறேன், நல்ல நேரத்தில் வச்சுருக்காங்க. 1:30 to 2:30, 1:15 to 2:15 நினைக்கிறேன். மத்தியானம் 1 மணி நேரம் மட்டும் ட்ரேடிங் இருக்கும். அப்புறம் புதன்கிழமைக்கு லீவு. அப்போது வந்து திங்கள், வியாழன் அண்டு வெள்ளி, இது 3 நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இருக்க போகுது. அதில் திங்கக்கிழமைக்கு ரிசல்ட் மட்டும் கிடையாது, நிஃப்டியோட எக்ஸ்பைரியும். செவ்வாய்க்கிழமைக்கு முகூர்த்த ட்ரேடிங் அப்படிங்கிறதுனால நிஃப்டியோட எக்ஸ்பைரி திங்கக்கிழமைக்கு இருக்குது. எல்லாம் குவிஞ்சு ஒரு பாயிண்டில் வருதுங்க திங்கக்கிழமைக்கு. மார்க்கெட்டை இன்னும் வந்து ஒரு இந்த ரிசல்ட்டை வச்சு இன்னும் வந்து ஒரு 500 பாயிண்ட் மேலேயோ கீழே இறக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து வருது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஒரே மாதிரி ரிசல்ட் விட்டுருக்காங்க. ரிலையன்ஸோட சேர்த்து விடுறது இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபியூ குவார்ட்டர்ஸில் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை உண்டாக்குறதுக்கு மார்க்கெட் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்து எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்க அப்படின்னா Thursday அன்னைக்கு வந்து ஜாப்லெஸ் கிளைம்ஸ் வருதுங்க, எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் வருது. இதெல்லாம் வந்து யூஎஸ்ல வருது. இது கொஞ்சம் முக்கியமான டேட்டாஸ். அடுத்து ஃப்ரைடே ரொம்ப முக்கியமான டேட்டாங்க. உங்களுக்கு வந்து கன்சூமர் இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டாவை பொறுத்து தான் இந்த ஃபெட் மீட்டிங் அக்டோபர் 29ஆம் தேதி நடக்க போகிற ஃபெட் மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்களா இல்லை அப்படியே வச்சுருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியும். ஆல்ரெடி 25 பேசிஸ் பாயிண்ட் அப்படின்ட்டு எழுதிட்டாங்க. கண்டிப்பாக நடக்க போது 99% நம்புகிறாங்க. பட் அதை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இந்த டேட்டா கிட்ட இருக்குது. ஸோ இது இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சுன்னா ஓகே, கூட வந்தாலும் குறைஞ்சி வந்தாலும் எப்படி வந்தாலும் சரி அது மார்க்கெட்டுக்கு வந்து ஆப் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்தில் நிஃப்டியை பாதிக்கக்கூடிய முக்கியமான டேட்டாஸ். ஸோ பார்க்கலாங்க என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நிஃப்டி வந்து இவ்வளோ தூரம் ரேலியாக இருக்குது, இன்னும் இதுக்கப்புறம் மேலே தான் போக போகுது, இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் வராமல் ஆல் டைம் ஹையை தொட்டுரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை ப்ரைஸ் வந்து கரெக்ஷன் ஆக போகுது, கீழே விழ போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை டைம் கரெக்ஷனுக்கு வாய்ப்பு இருக்கா? இது 3ல் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? மொத்தமே 3 ப்ராபபிலிட்டி தான் இருக்குது இங்கேருந்து. ஒன்று மேலே போகணும், இல்லை கன்சாலேட் ஆகணும், இல்லை கீழே விழுகணும். இதில் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக நான் என்னுடைய கருத்துக்களையும் அதுக்கு நான் ரிப்ளையில் போடுறேன், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு மற்ற ட்ரேடர்ஸ்க்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறையா பார்வையாளர்களை நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.